Hi friends, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு நியூவான ஒரு ஜாப் தான். एक्चुअली Yandex Toolக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. இது நம்ம வெப்சைட்லயே ஓபன் பண்ணிக்கலாம். பட் நம்ம ஆப்ல எப்படி ஓபன் பண்ணி எப்படி பண்றதுன்னு நான் சிம்பிளா சொல்றேன். एक्चुअली இதோட பேமெண்ட் ப்ரூஃப் வந்து இந்த ஐகான் மேல நான் கொடுத்திருக்கேன். ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கூட லிங்க் கொடுக்கிறேன். நீங்க அந்த வீடியோ லிங்க் கிளிக் பண்ணி பாருங்க. அதில் வந்து நான் வந்து கிளிக் ஒர்க்கர் பேமெண்ட் ப்ளஸ் இந்த Yandex Toolக்கான்றோட பேமெண்ட்லாம் ப்ரூஃப் காமிச்சிருப்பேன். ஸோ ப்ரூஃப் அதில் இருக்குது, நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. இது வந்து வெர்டிக்கல் வியூ, அது ஹரிசானல் வியூனால நான் இந்த இதில் இன்க்ளூட் பண்ண முடியல இந்த வீடியோவில். ஸோ உங்களுக்கு வந்து சிம்பிளாக இதில் சொல்லிடுறேன். யாருக்காவது ஆல்ரெடி தெரிஞ்சு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னா அவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து கொடுக்குறேன், சரிங்களா? இப்போ நான் ரிவ்யூ பண்ணதில் எனக்கு என்ன கிடச்சிருக்கு, என்ன தெரிஞ்சது நான் எப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் பண்ணுங்கள், ஃபர்தராக உங்களுக்கு நான் வந்து டீட்டெயில் கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஆப்பை வந்து Yandex Toolக்கான்னு சொல்லி நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். அதை ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், சைன்அப் பண்ணுறேன். ஸோ சைன்அப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நான் மெயில் ஐடி கொடுத்துட்டு நான் சைன்அப் பண்ணேன் அப்படின்னா என்னோடய மெயிலுக்கு போகும். ஸோ மெயிலில் போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்கன்னா சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ண கேட்கும். நீங்கள் ஓகே கொடுத்துக்கோங்க. நம்ம ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஃபர்தராக என்ன ஆகும் அப்படின்ட்டா நமக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கேட்கும். ஸோ நீங்கள் கன்னியூ கொடுத்துட்டு அது சிம்பிளாக தான் டீட்டெயில் கேட்குறாங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட நேம், ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேமு, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரி, சரிங்களா, உங்களோட லொக்கேஷன் அந்த மாதிரி மட்டும் கேட்பாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு பாஸ்வேர்டு கேட்குது. நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு என்டர் பண்ணிங்கன்னா அடுத்து வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் நேமு இதெல்லாம் இது பண்ணிவிட்டு நான் சொன்ன டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கேட்கும். எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துறீங்க அப்படின்னா ஃபோன் நம்பர் உங்களுக்கு வெரிஃபை பண்ணுறது கேட்கும். ஃபோன் நம்பர் கொடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அதே நீங்கள் யூசர் நேம் ஞாபகம் இருக்குது, பாஸ்வேர்ட் மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்க ரெக்கவர் பண்ணிக்கோங்க ஃபோன் நம்பர் கொடுத்து, சரிங்களா? இப்போ நான் என்னோடய லாகின் நான் வந்து ஆல்ரெடி வச்சுருந்தேன். ஸோ லாகின் பண்ணி நான் உள்ளே வந்துட்டேன். வந்தால் எனக்கு எப்படி காட்டுது பாருங்கள். ஆக்சுவலாக ஒரு சில ஜாப் காட்டுது, செட்டிங் இல்லை, ஆக்சுவலாக அது ஜாப் காட்டுது. அதில் வந்து நம்ம வந்து எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் அந்த எண்டில் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மை மணி, நீங்கள் இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு என்னென்னா ஒர்க் வருதுன்னு சொல்லிட்டு இதில் வந்து காமிக்கும். இப்போ வந்து மை மணி நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் எந்த மெத்தடில் நம்ம வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ நம்மளுக்கு பேபால் மெத்தட் இருக்குது. பேபால் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, பேபாலுக்கு இப்போதைக்கு பேலன்ஸ் இல்லை, பேபாலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து வெரிஃபை பண்ணுறதுக்கு உள்ளே போகும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கொடுத்து வெரிஃபை பண்ணி பேமெண்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேமெண்ட் டீட்டெயில்ஸ் ஆட் ஆகிடும். இதில் எப்படி ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். பட் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக ஒர்க்கை சொல்லலை. ஃபஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. யாருக்கா அந்த ஒர்க்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக தயவு செஞ்சு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எப்படி இதில் என்ன ஒர்க் இருக்குன்னு சொல்லி நான் காட்டுறேன் பாருங்கள். நிறையா ஒர்க் இருக்குது. அதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அமேசான் சர்ச் ரிலவன்ஸ் எவாலுவேஷன் இருக்கு இல்லையா, இது வந்து கிளிக் ஒர்க்கில் இருக்கிற மாதிரியே இருக்கும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மினிமம் ஒரு அமௌண்ட் ஏர்ன் பண்ணாலும் நம்ம வித்ட்ரா கொடுத்துக்கலாம். ஸோ பேமெண்ட் ப்ரூஃப் கூடிய வீடியோ நம்ம வந்து ஐக்கான்லேயே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கண்டிப்பாக கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள், ஓகேங்களா? போய் ஒரு ரெஃபரன்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்தாலே வந்து நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கிளிக் ஒர்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இதில் தெரியும். உங்கள் இதில் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு கொரி கொடுத்துட்றாங்க, அந்த கொரி கொடுத்துட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஒர்க்கை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது வந்து ஜென்வன் இல்லையான்னு சொல்லிட்டு. கிளிக் ஒர்க்கர் இந்த மாதிரிலாம் பண்ணுற மாதிரி இது வந்து கிளிக் ஒர்க்கர்னு எக்ஸாக்ட்னு சொல்ல முடியாது. பட் இதுவுமே சம்திங் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுற ஒரு ஒர்க், ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக நம்மளுக்கு சிம்பிளிஃபை இருக்கும் பாருங்கள். எக்ஸாக்ட்டு, சப்ஸ்டியூட்டு, காம்ப்ளிமெண்ட்டு, ரிலவன்ட் சொல்லிகிட்டே இருக்குது. ஸோ நம்மளுக்கு என்ன குறி கொடுத்துருக்காங்களோ, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து அவங்க வந்து ஒயிட் டெஸ்க் சேர் பிளாங்கெட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு என்ன ரிலவெண்ட்டாக அமேசானில் வருதுன்னு சொல்லி பார்த்துட்டு எதுக்காக இது அப்படின்னா அவங்க வந்து சர்ச் பண்ணுறப்போ அக்யூரசி லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து இந்த ஒர்க்கை கொடுக்குறாங்க. ஸோ இது ஜெனுவனாக போயிட்டுருக்கு. பேமெண்ட் ப்ரூஃபும் நம்மள்கிட்ட இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக ஃபர்தராக நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். இது எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் நான் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.